எதிரிகளால் தொல்லை இருந்ததுன்னா அந்த செப்டம்பர் மாசத்துல தொழில ஒரு திருப்தியில்லா தன்மை 10ல் சனி இருக்கிறது யோகம் தான். பட் இருந்தாலும் ஒரு திருப்தியில்லா தன்மை, நம்ம எதிர்பார்த்த ஆர்டர்ஸ் வரல, இந்த மாதிரி ஒரு டென்ஷனை கொடுத்துருச்சு. ஏதாவது கோயிலுக்கு போகணும், பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ருத்ரவேல் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன். மிதுன ராசி நேயர்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் இருக்காரு. ராசிலேயே 6ஆம் அதிபதி ராசியில இருக்காரு. 6-11 அதிபதி. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் வேலை கிடைக்கும். மிதுன ராசிக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து ஏதாவது கடன் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் அமையும். ஈஸியாக உங்களுக்கு கடன் கிடைக்கும், லோன் இதெல்லாம் இருக்கும். எதிரிகளால் தொல்லை இருந்ததுன்னா அந்த செப்டம்பர் மாதத்தில் அந்த எதிரிகளை வீழ்த்தி ஜெயிப்பீங்க. அந்த விஷயத்தில் வந்து வெற்றி காணுவீங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 6ஆம் இடத்தையும் 8-10 பார்வை இருக்குது. ஸோ வந்து 6-8-10ன்றது மனைவியோட குடும்பத்தில் வந்து நமக்கு சப்போர்ட் வரும். மனைவியோட குடும்பத்தில் வந்து சப்போர்ட் வரும். கெரியரில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட்டு, எந்த வித பற்றாக்குறையும் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். 10ல் சனி இருக்கார். 10ல் சனி இருக்கார், வக்கரமாக இருக்கார். தொழிலில் ஒரு திருப்தியில்லா தன்மை இருக்கும். திருப்தியில்லா தன்மை 10ல் சனி இருக்கிறது யோகம் தான். பட் இருந்தாலும் ஒரு திருப்தியில்லா தன்மை, நம்ம எதிர்பார்த்த ஆர்டர்ஸ் வரல, இந்த மாதிரி ஒரு டென்ஷனை கொடுத்துட்ருக்கோம். பட்டு அதெல்லாம் ஸ்மூத்தாக தான் நடக்கும். 10ல் சனி இருக்கிறது யோகம் தான். குருவோட பார்வையில் இருக்கார் சனி. அதனால் வந்து தொழில் நல்லபடியாக தான் இருக்கும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனைகளை கொடுக்கும். பட் உங்கள் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்கிறது, உங்கள் லைஃப்பில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது, நல்ல ஒரு பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பதவி உயர்வுலாம் நடக்கும். குடும்பத்துலேயும் வந்து சுப நிகழ்ச்சிகள், வீடு வாங்குறீங்க, கல்யாணம் நடக்குது, குழந்தை பிறக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வந்து 3ஆம் இடத்துல கேது இருக்கார். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது உங்கள் முயற்சியில் வந்து தடப்பட்டு நடக்கும். 3ஆம் அதிபதி சூரியன் பலமாக தான் இருக்கார். ஸோ முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். நிறைய ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க இந்த மாதம். கேது இருக்கிறதுனால தடையை போடுவார். தடையை மீறி நடக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி புதன், உங்கள் ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் ட்ராவல் பண்ணுவீங்க. ஏதாவது வெளியூர் போகிறது, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற விஷயங்கள், நிறைய ட்ராவல்ன்றது இருக்கும். அதே மாதிரி வந்து 4ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது வந்து சொத்து வாங்குறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுவீங்க. அது சக்ஸஸ் ஆகும். முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சின்றது வெற்றி அடையும். சுக்கிரன் வந்து 5ஆம் அதிபதி சுக்கிரன் 5லேயே இருக்கார். பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருக்கார். குழந்தைகளுக்காக ஏதாவது செலவு பண்ணுறது, புதுசாக வீடு வாங்கணுன்ற எண்ணங்கள், வீடு வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கும். குழந்தைங்க விஷயத்தில் நல்லது நடக்கும். படிக்கிற ஒரு காலேஜ் சேர்க்குற வயசில் பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு காலேஜுக்காக செலவு பண்ணுறது, நல்ல காலேஜில் இடம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். வீடு வாங்குகிற அமைப்பு இருக்குது, வீடு கட்டுற அமைப்பு இருக்குது. குழந்தைகளுக்காக சுபகாரியங்கள் நடக்குது, குழந்தைகளுக்காக திருமணம் நிச்சயமாகிறது, இது எல்லாமே நடக்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போகிற அமைப்பு, ட்ராவல் பண்ணுற மாதிரி அமைப்பு, தீர்த்த யாத்திரைகள் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கும். செப்டம்பர் மாதம் வந்து மிதுன ராசிக்கு ரொம்ப யோகமாக தான் இருக்கும். 70% வந்து யோகமான பலன்கள் தான். 10ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்காரு. அது தொழிலில் ஒரு திருப்தியில்லா தன்மையை கொடுக்கும். மற்றபடி கேது ராகுவால் எந்த பிரச்சனையும் இல்லை. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். குரு உச்சமாக இருக்கார். 10ஆம் அதிபதி 2ல் இருக்கார். தொழிலில் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த திருப்தியில்லா தன்மை இருந்துகிட்டு இருக்கும். பட் எல்லாமே சரியாயிடும். சுக்கிரன் வந்து பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சூரியன் வந்து 3ஆம் அதிபதி சூரியனும் நல்லா பலமாக இருக்கார். மிதுன ராசிக்கு வந்து 70% வந்து யோகமான பலன்கள் தான் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கும். நீங்கள் வந்து ஏதாவது கோயிலுக்கு போகணும், பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது நல்லது. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த தொழிலில் திருப்தி இல்லாத தன்மை சரியாகும். மற்றபடி வந்து வேறு எந்த பாதிப்பும் இல்லை. மிதுன ராசிக்கு யோகமான காலம் தான் இந்த செப்டம்பர் மாதம்.